ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தோட்டத்தை பார்ப்போம். தோட்டம்னா அவ்வளோ பெரிய தோட்டம் இல்லை, சும்மா நான் வந்த நாள்லேருந்து நான் வச்சிட்டு இருக்கிறேன். அந்த மருதாணி பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் அட்மிஷன் போகிறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீட்டில் வச்சுருந்தாங்க. அது அவங்களுக்கே தெரியாமல் உடச்சிட்டு வந்துட்டேன். உடச்சிட்டு வந்து இங்கே ஊனி வச்சேன். இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய மரமாக இருக்காங்க. இப்போ வந்து எங்கள் ஊரில் யார் வீட்டில் விசேஷம்னாலும் எங்கள் வீட்டில் வந்து மருதாணி பறிச்சுட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு பெருசாகிடுச்சு. ஆனால் நாங்கள் வைக்கிறதே இல்லை, எங்களுக்கு டைம் இல்லை. எப்போவுமே அதுதான் பக்கத்தில் இருந்தால் பெருமை தெரியாதும்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி கிட்ட வந்துட்டாங்க. கற்பூரவள்ளி பாருங்களா, அழகாக ரோஸ் மாதிரி இது பாருங்க, அழகாக ரோஸ் மாதிரி வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி இலையாக மாறுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா இது வந்து இலை. அப்புறம் இது வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து அவர் வேலை செய்கிற இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இந்த கத்தால சின்னதாக தான் ஊனி வச்சா இது படர்ந்துருச்சு. அப்புறம் இந்த வாழை மரம் 2 கொலை நாங்களே வெட்டிட்டோம். நாங்கள் எங்கள் நிலத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். 2 கன்று எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ வந்து இத்தனை மரமாக மாறி நிற்கிது. இங்கே வேடா இதை காட்டலாம். இந்த கொலை போட்டிருக்குல்ல, இங்கே பாருங்க, பூ கொலை நல்ல பெரிய கொலையாக போட்டிருக்குது. தெரியல, தெரியுதா? ஜூம் பண்ணிட்டேன். இனிமே தான் தேரணும். 2 கண்ணு தான் கொண்டாந்து வச்சோம். அன்னைக்கு பாருங்கள் எத்தனை மரம் வந்திருக்கு பாருங்கள். இதில் 2 மரம் நாங்கள் வெட்டிட்டோம், ஏன்னா அது கொலை போட்டுருச்சுன்றதால 2 மரம் வெட்டிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் எத்தனை மரமாக இருக்குது. இந்த இடத்துல மல்லிகைப்பூ செடி வச்சு பாரு. எங்கடா ஆளையே காணோம். இந்த மல்லிகைப்பூ செடி வரல, என்னன்னு தெரியல. இதுதான் மல்லிகைப்பூ செடி, அது வரல, அது என்னன்னு தெரியல, அதெல்லாம் விட்டாச்சு. அதை அப்படியே அந்த கருவேப்பிலை வரலாம் பார்க்கலாம். இது என்ன செடிமா? அது தெரியலையே. வா, கருவேப்பிலை நல்லா வந்து இது வாசனை எங்கேயோ பார்த்துருக்கேன். கருவேப்பிலை வந்துச்சு. இங்கே பாருங்க, இது வந்து எங்கள் நிலத்துல இருந்து கொண்டு வந்த கருவேப்பிலை. இங்கே எங்கள் மூணி வச்சோம், எங்கள் அம்மா கொடுத்தாங்க. நல்லா துளிர் விட்டு வந்துட்டு இருக்குது. ஏண்டா துளிர் விட்டுருச்சுல்ல, மழை பெஞ்சிட்டேங்கல்ல. வா அப்படியே இப்படியே வாங்க. இதெல்லாம் வந்து குப்பை மேனி செடி. நாங்கள் வந்து பிடிங்கே போடல, ஏன்னா இது வந்து குளவி இது கடிச்சிருச்சன்னா எங்கள் ஊரில் டக்குன்னு மெடிசன்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த குப்பை மேனியை வந்து நல்லா அரைச்சி சாறு எடுத்துகிட்டு அதில் சுண்ணாம்பு போட்டு கலக்கி பூசிடுவாங்க, அந்த வீக்கமே போயிடும். இதை பாருடே, மிளகு தக்காளி இன்னும் கொஞ்சம் வளரும்னு பார்த்தா இதனால் அப்படியே நின்றுட்டு இருக்குது. வளர்ந்தா நம்ம சமைச்சிடலாம். மிளகு தக்காளி செடி அவ்வளோதாங்க. இந்த ஒரு 4 செடி தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் கட்டுறதுக்காக கல் போட்டு வச்சுருக்கோம். காம்பவுண்டு வந்து கட்டிட்ட பிறகு இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணணும். அதனால தான் இப்போ அப்படியே நிலுவையிலே இருக்குது. பார்ப்போம் எந்த அளவுக்குன்னு. அப்புறம் மாடியில் ஒரே ஒரு துளசி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.